இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கல்ங்கிறதால 3000 ரூபாய்ங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க. ஊருக்கே விபூதி அடிச்சவங்கள மக்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ ஞாபகம் மருதிலாம் கிடையாது. இல்ல இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கல்ங்கிறதால 3000 ரூபாய்ங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் காட்டுவாரு அதே கோழி முட்டை, அந்த முட்டையை தான் அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 3000 ரூபாய் ஏன் கொடுக்குறாங்கன்னா அடுத்த மாசம் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிடும், அதுக்காக இன்னைக்கு இதை பிரிச்சு கொடுக்குறாங்க. நான் ஒன்று சொல்றேன், அம்மா இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 5 வருஷம் இருந்திருக்கிறாங்க. சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம்னு சொல்லி ஊருக்கே விபூதி அடிச்சவங்கள மக்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ ஞாபகம் மருதிலாம் கிடையாது, தெளிவா தெரியும். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு வழங்காமல் இந்த ஆண்டு மட்டும் எப்படி பொங்கல் பரிசு வழங்க முடிகிறது, அதுவும் 3000 ரூபாய்? தேர்தல் லஞ்சமா இது என்று பலரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் என்ன நடக்கிறது என்று நீங்களே பாருங்கள். திருப்பூர் பெரிய தோட்டம் 1வது வீதியில் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது. பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற வரிசையில் காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி மசூத் என்பவர் ரேஷன் கடை ஊழியரிடம் உள்ள டோக்கன்களை மொத்தமாக வாங்கி வைத்துக்கொண்டு வரிசையில் காத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்காமல் திமுகவினருக்கு மட்டுமே வழங்கியிருந்திருக்கிறார். வரிசையில் நின்ற பொதுமக்கள் இதை கேட்டபோது ஒருமையிலும் ஆபாசமான வார்த்தைகளிலும் திட்டியிருக்கிறார். டோக்கன் கேட்டால் மதியம் வா, காலையில் வா, இரவில் வா என்று ஏளனமாக பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகுதான் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அங்கு வந்து டோஸ் விட்டிருக்கிறார்கள். அது பிரச்சனையாகும். நீங்க இன்னைக்கு டோக்கன் கையில வாங்க கூடாது, ஸ்டாஃப் எம்ப்ளாய் மட்டும் நீங்க தான் கொடுக்கணும். டோக்கன் யாரும் வாங்குறீங்க கோஆபரேட் பண்ணுங்க. டோக்கன் நீங்க வாங்கி இஷ்யூ பண்ண கூடாது. தம்பி காடை கொடுங்க, போடாதீங்க. உங்க அதிகாரி வர சொல்லுங்க. கடந்த 2 நாட்களாகவே இன்னொரு வீடியோவும் வைரலாகி வருகிறது. நியாய விலை கடைகளில் மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் பொங்கல் பரிசோடு திமுக கேலண்டர் விநியோகிப்பது என்ன நியாயம்? ரேஷன் கடைகள் என்ன கட்சி அலுவலகங்களா? அரசு நிர்வாகத்தை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதை உடனே நிறுத்துங்கள் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். கையோடு அந்த வீடியோவையும் ஷேர் செய்து வருகின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் மக்களுக்கு அவங்க வீட்டுல போய் கொடுக்கணும். நீங்க ஒரு அரசாங்க ஊழியர் நீங்க இப்படி பண்றது சரியா? இந்த மாதிரி மக்களுக்கு கேலண்டர் விநியோகம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்குறாங்க. இல்ல மேடம், அவங்களும் கொடுக்க நான் ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. அது நீங்க உங்களோட நீங்க மக்கள்கிட்ட கொடுக்கறதா நீங்க சொல்லுங்க. இது அவங்கள கொடுக்க சொல்லுங்க. தப்பியெல்லாம் சொல்லல. நீங்க அரசாங்க ஊழியர், வேலை பாருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update.